இது ஏப்ரல் 15 முதல் 22 வரையிலான மகர ராசி பலன்கள் குறித்த ஒரு விரைவான பார்வை. செவ்வாய் கிரகத்தோட மாற்றத்தால மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு சூப்பரான பொற்காலம் உருவாகுது, இதை ஏன் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, செவ்வாய் கிரகம் இப்போ அதோட உச்ச நிலையில இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வினையூக்கின்னு சொல்லலாம். ஆமாங்க, இது உங்க பாதையில இருக்கிற தடைகளை எல்லாம் சுக்குநூறா உடைக்க போகுது. ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது, புது வீடு வாங்குறதுக்கெல்லாம் இது ரொம்ப சரியான நேரம். இல்லறத்தரசிகள் ஏதாவது பிசினஸ் அல்லது சோஷியல் மீடியா பேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இப்போ தொடங்கலாம். வேலைக்கு போறவங்களுக்கு பதவி உயர்வு, புது வேலை, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இரண்டாவதாக, ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்கப் போற சூரியனோட இடமாற்றம் செவ்வாய் உங்களுக்கு பணத்தையும் வளர்ச்சியும் கொடுத்தா அதை அனுபவிக்கிற ஆரோக்கியத்தை சூரியன் தரப்போகுது. சூரியன் 6வது இடமான ரிஷபராசிக்கு வர்றதால உங்க கவலை, இந்த ஓவர் திங்கிங் எல்லாமே காணாம போயிடும். முக்கியமா கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி கண்கள் தெளிவடையும் போது மூளைக்கு போற தகவல்களும் தெளிவாகி உங்க கற்கும் திறனும் சமூகத்துல மரியாதையும் தானாவே அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் அறிவாற்றலுக்கும் உள்ள இந்த தொடர்பு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இறுதியாக, இந்த வெற்றிக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரு விலை இருக்கு. இந்த பொற்காலத்துல உங்களுக்கு வேலைப்பழுவும் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதை நினைச்சு சோர்வடையக்கூடாது. ஏன்னா அந்த உழைப்பு தான் மாபெரும் வெற்றியா மாறும். மனச்சோர்வை நீக்க தினமும் 5 முறை சூரா ஷம்ஸ் ஓதுவதும் ஒரு ஒரிஜினல் நீலக்கல் அணியுறதும் உங்களோட எனர்ஜியையும் பாதுகாப்பையும் பல மடங்கு அதிகரிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த புகாரும் சொல்லாம முழு ஈடுபாட்டோட உழைச்சா இந்த வாரம் நீங்க சாதாரண பலன்களுக்கு பதிலா ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அறுவடை செய்யறது உறுதி.